ரூபாய் வச்சு நானும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நீங்களும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நாலேஜ். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ₹1 கொடுக்கறதுக்கு நீ ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இதுதான் உண்மையாலுமே நீ பண்ண எக்ஸ்பென்சஸ். அப்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்த எல்லாமே இந்த கோர்ஸுக்கான ஒரு வேல்யூக்கான மணி தானே தவிர நீ ₹1 கொடுக்கல தலைவா. நீ 5000 ரூபாய் 6000 ரூபாய், ஒரு சிலர் 10000 12000 ரூபாய் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த 12000 ரூபாயும் உங்களை பொறுத்த வரைக்கும் காசு தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது என்னை கேள்வி கேளுங்க. என்னை கேள்வி கேட்டால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தம் உங்களுக்கு இருக்குமே தவிர சும்மா வந்தோம் இந்த ஆள் ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க சும்மா அட்டன் போனோம் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், அது நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நீ எனக்கு கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து ₹1 வச்சு வாங்கணுமே தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் வாங்க. நல்லா இருக்கா இல்லையா? ஒருத்தா இருக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. ஒர்த்தாக இருந்துச்சு ப்ரோ. ஒன்றுமே தெரியாமல் வந்தோம், ஏதோ பெருசாக கற்றுக்கிட்டு போகிறோம். வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கெலாம் செம ஒர்த்து. சம்பளம் இருந்துச்சு. நான் பெங்களூர்லேருந்து வரேன். பெங்களூர்லேருந்து ஒர்க் ப்ரோ. ஆக்சுவலி நான் பிகினர் வந்து இங்கே வந்து ஃபுல் பேசிக்ஸு, அப்புறம் எப்படி தேடி எடுக்கணும், பை பண்ணணும், அதெல்லாம் ஃபுல்லாக எனக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது யூடியூப்பில் பார்த்து கற்றுக்க முடியல, இங்கே வந்து நல்லா கற்றுக்கலாம். எல்லாம் எதுவுமே குறைய சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா தான். வீடியோவில் பார்க்க ப்ராடக்ட் பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் தான் இந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஸோ இங்கே வந்து எனக்கு அட்டன் பண்ணதில் அந்த ₹1 வெபினார் மணின்றதை பார்க்குறத தாண்டி எனக்கு அதை விட ரொம்ப அதிகமாகவே தான் கிடச்சிது. எனக்கு கிடச்சது என்னென்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுக்கு எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி எதில் பண்ணணும், என்ன ஆப் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன எதில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லாவோட ஐடியாவும் ஃபாரெக்ஸ்னா என்னதுன்னு கொஞ்சம் கிளியரன்ஸாக தெரிஞ்சது இவரால் மட்டும்தான். அது ஃபாரெக்ஸ்னா என்னன்னு தெரியாமலே வந்தேன். காலைல வந்ததுலேருந்து விக்கி ப்ரோ எடுத்தது எல்லாமே ஃபாரெக்ஸ்னா என்ன, கமாடிட்டினா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னா என்ன எல்லாம் தனித்தனியாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. கிளாஸ் சூப்பராக ஒர்க்கு ப்ரோ.